ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில இந்த 3 இடத்துல அவனுடைய பொறுமையை வந்துட்டு கடைபிடிச்சே ஆகணும். நம்ம பொறுமை அப்படின்ற ஒரு விஷயத்த மையப்புள்ளியா வச்சு ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு தான் வரோம். ஆனா அல்லாஹ் தாலா குர்ஆன்ல பல இடத்துல வந்துட்டு பொறுமை பொறுமை அப்படின்னு பொறுமையாளர்களை குறித்து அல்லாஹ் பேசுறான். அவர்களுக்கான சிறப்பை பத்தி எல்லாம் அல்லாஹ் பேசுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு இடத்துல பேசும் பொழுது பொறுமை அப்படின்றது வந்துட்டு அல்லாஹ்வினுடைய அருட்கொடை என்ற வார்த்தையை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்படியானா இந்த பொறுமை காக்கிறது அப்படின்றது அதுக்கான கூலி, அதனுடைய சிறப்பு தான் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் பொறுமையாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்துட்டு குர்ஆன்ல சொல்கிறான். என்ன சோதனையின் போதும் எல்லா விஷயத்துலையும் பொறுமையாயிருங்கன்னு நல்லா சொல்கிறான். வெறுமானா அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு பொறுமையாயிருங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லலை. ஏன்னா அந்த சபர், அந்த பொறுமை அப்படின்றது வந்துட்டு மனிதர்களுக்கு மட்டும் அல்லாஹ் சொல்கிறது இல்லை, அல்லாஹ்வினுடைய குணமும் அதுதான். அஸ்ஸபூர், அவனை விட பொறுமையாளன் யாருமே கிடையாது. அப்படி இன்னைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் பொறுமையை கடைபிடிக்க மறந்து போன ஒரு சில விஷயங்களில் முதலாவதா நன்மையான காரியங்கள்னு சொல்லும்போது தொழுகை முக்கியமாக இன்னைக்கு நம்மளுடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த தொழுகை தான். தொழுகையை மறந்து வாழ்கிற கூட்டம் அது ஒரு சைடு. ஆனால் தொழுகையில் என்னால் அதனுடைய இன்பத்தை அடைய முடியலை, அதனுடைய முழு பலனையை என்னால் அடைய முடியல, ஃபுல் ஃபோக்கஸ் எனக்கு அது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க. அதே சமயம் அந்த தொழுகையை சரிவர தெரியாமல் தொழுகக்கூடியவங்களும் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்காங்க. ஆனால் இப்போது இந்த தொழுகையில் என்னால் கவனம் செலுத்த முடியலை, அதில் அதனுடைய இன்பத்தை என்னால் அடைய முடியலைன்னு சொல்கிறோம்ல, நிச்சயமாக தொழுகையினுடைய பலனையும் தொழுகையினுடைய இன்பத்தையும் நம்மளால் அடையவே முடியாது. எது வரைக்கும்னு சொன்னால் அதனுடைய நோக்கம், அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு தெரியாத வரைக்கும் நம்மளால் அதனுடைய இன்பத்தையும் அதனால் கிடைக்கக்கூடிய பலனையும் நன்மையும் நம்மளால் அடையவே முடியாது. இன்றைக்கி எல்லா இமாம்களும் ஆலிம்கள் எல்லாருமே சொல்கிற விஷயம்தான், உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் தொழுகுங்க, அதில் உங்களுக்கான வந்துட்டு சொல்யூஷன் அதில் இருக்குது. உங்களுக்கு மனவேதனை, கஷ்டம், கடன் பிரச்சனை, என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கான தீர்வு வந்துட்டு தொழுகையில் இருக்குது. முக்கியமாக மன நிம்மதி அதை வந்துட்டு தொழுகையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளால் அதை அடைய முடியுதா அப்படின்றத நம்மளோட மனசில் நம்ம கேட்டு பார்க்கணும். ஏன்னு சொன்னால் இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் இருக்குது. எப்படின்னு சொன்னால் நம்ம போடுற சட்டையிலேருந்து காலில் போடுற செருப்பு வரைக்கும் அதற்கு உள்ள ஒரு நோக்கம் இருக்குது. நம்ம சட்டை போடுறோன்னு சொன்னால் நம்ம ஆடை அணிவது நம்மளுடைய உடலை வந்துட்டு மறைக்கிறதுக்காண்டி, நம்மளுடைய உடலை வந்து பாதுகாக்கிறதுக்காண்டி. அதே மாதிரி நம்ம செருப்பு போடுற விஷயமா இருந்தாலும் வெளியில் போகிறோம்னா கால் சுடக்கூடாது, முள்ளு குத்திடக்கூடாது, நம்மளுடைய காலை பாதுகாக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து செப்பல் போடுறோம். பல்லு விளக்குறதுல கூட நம்மளுடைய பற்களை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பல்லு வளர்க்குறோம். இன்றைக்கி யாராவது இந்த 3 விஷயத்தையும் பண்ணாமல் இருக்கிறவங்க இருப்பாங்களா? ஏன்னா இது பண்ணாதான் என்னுடைய உடலை நான் பாதுகாத்துக்க முடியும், என்னுடைய காலை நான் பாதுகாத்துக்க முடியும், என்னுடைய பல்லை நான் பாதுகாத்துக்க முடியும்னு அதனுடைய நோக்கத்தை தெரிஞ்சதுனால அதை எல்லாமே செய்கிறாங்க. அதே மாதிரி தான் தொழுகையை குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை உங்களை நிச்சயமாக மானக்கேடான காரியங்கள் இருந்து உங்களை பாதுகாக்கும். அந்த வசனத்தில் அப்படியே சொல்லும்போது அல்லாஹ் உங்களை பாவத்தில் இருந்து அது உங்களை பாதுகாக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். தொழுகைன்றது எப்படி இந்த ஆடையோ நம்மளுடைய செருப்போ நம்மளுடைய அந்த பல்லு வளர்க்கக்கூடிய அந்த ப்ரஷோ எப்படி நம்மளுடைய பற்களையும் நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய காலையும் பாதுகாக்குதோ, அதே மாதிரி தான் தொழுகைன்றது நம்மளுடைய உள்ளத்தை வந்து பாதுகாக்கும். நம்மளை வந்து பாவத்திலிருந்து நம்ம வந்து பாதுகாக்கும். பாவத்தில் இருந்து மீள்றதுக்கும் அது நமக்கு வந்துட்டு உதவியாக இருக்கும். அப்போ தொழுகை நம்ம இதோட நம்ம இந்த விஷயத்தையெல்லாம் புரிஞ்சு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோன்ற உணர்வோடு நம்ம தொழுகையை தொழுகும் போது தான் அதனுடைய முழு பலனையும் நம்மளால் அடைய முடியும். ஏன்னா இன்றைக்கி தொழுகையில் அதே சமயத்தில் தொழுகை தெரியாமல் தொழுகையை தவறாக தொழுகக்கூடிய ஒரு சைடு இருந்தாலுமே அந்த தொழுகையை அவசரமாக தொழுகிறது நிறைய பேரை நீங்கள் பார்க்க முடியுது. தொழுகையில் நிதானம் அப்படின்றதே இன்றைக்கி வந்துட்டு பல பேர்கிட்ட கிடையாது, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஏன்னா அதுலேயும் இந்த ருக்கு சுஜூத் உடனே சுஜூதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. நாளைக்கு மறுமையில் அந்த ஒரு சுஜூதால் நம்மளுடைய சுச்சுவேஷனே வந்துட்டு மாறக்கூடிய நிலைமை வரும் இன்ஷா அல்லாஹ். அதனால் அந்த விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சு நிதானமாக தொழுகணும். ஏன்னா எப்படி ஒரு முஸ்லீம், தொழுகை இல்லாத ஒரு முஸ்லீம் எப்படி அவன் முஸ்லீமாக இருக்க முடியுமா? தொழுகை இல்லாதவன் ஒரு முஸ்லீம் சொல்ல முடியுமா? அவனை முடியாது. அதே மாதிரி தான் தொழுகை இல்லாத முஸ்லீம் எப்படி அவன் முஸ்லீம் அல்லையோ, அதே மாதிரி
பொறுமை இல்லாத தொழுகை அது தொழுகை அல்ல. ஏன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடத்துல வந்துட்டு பொறுமைன்னு பேசக்கூடிய இடத்துல ஒரு இடத்துல அல்லாஹ் வந்துட்டு பொறுமையை முன்னிலைப்படுத்தி பேசுவோம். எந்த அளவுக்கு முன்னிலைப்படுத்தி பேசலான்னு சொன்னா, இஸ்லாத்தினுடைய 5 கடமையில முதலாவதா இருக்கிறது கலிமா. இந்த கலிமாவுக்கு அடுத்ததா இருக்க முதலாவது விஷயம் வந்துட்டு தொழுகை. இந்த தொழுகையை தாண்டி அல்லாஹ் முன்னுரிமையை கொடுத்து முன்னிலைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு சபர். பிஸ்ஸபரி வஸ்ஸலா, பொறுமைக்கு அடுத்ததாக தான் அல்லாஹ் வந்துட்டு தொழுகையை வந்துட்டு சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், தொழுகைக்கு பொறுமை மிக மிக அவசியம் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் பொறுமை இல்லாத தொழுகை அது தொழுகையாக ஆகாது. ஏன்னு சொன்னால், நம்ம ஒரு செயலை செய்கிறோம், ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணுறோம், அதில் பொறுமை இல்லாமல் அவசரமாக அந்த வேலையை நம்ம செய்கிறோன்னு சொன்னால் அதில் ஒரு நிதானம் இருக்காது, அதில் ஒரு கவனமே நமக்கு வந்து இருக்காது. அதே மாதிரி தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், தொழுகையில் வந்துட்டு பொடுபோக்காக கவனம் இல்லாத தொழுகையாளர்களுக்கு கேடு என்று அல்லாஹ் சொல்லுவான். ஃபவைலுல் லில் முஸல்லி அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போது நம்ம கவனம் இல்லாமல் வெறும் கடமைன்னு மட்டும் நினச்சி வந்து அந்த 5 வேளை வக்துக்கு மட்டும் சும்மா வந்து நின்றுட்டு தக்பீர் கட்டிட்டு ருக்கு சுஜூதுன்னு செஞ்சுட்டு போகிறதுல எந்த ஒரு ஃபாயிதாவும் இல்லை. அதை தெரிஞ்சு நன்றி உணர்வோடு நம்ம அதை செய்யணும். அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான பாயிண்ட், இதை தொழுகக்கூடியவங்க நல்லா கேட்டுக்கோங்க. ஏன்னு சொன்னால், வெறுமனை இணை வைப்பு அப்படின்றது வந்துட்டு ஷிர்க். அப்படின்னா அல்லாஹ் அல்லாத ஒரு விஷயத்தை வணங்குறதோ, அவங்களுக்கு வந்து சுஜூது செய்கிறதோ, அவங்கக்கிட்ட நம்ம தேவையை கேட்குறதோ, இது மட்டும் வந்துட்டு ஷிர்க்கு கிடையாது. நம்மளை ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய தொழுகையை அழகுபடுத்தி தொழுகிறது அப்படின்னு சொன்னால், நிதானமாக அந்த இடத்துல நம்ம பார்க்குறாங்கிறத கண்டி அழகாக இருக்கோ சுஜூது இதெல்லாம் செய்கிறதும் அது ஒரு மறைவான ஷிர்க். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, நான் தெஜ்ஜாலோட குழப்பத்தையெல்லாம் விட நான் அதிகமாக பயப்படக்கூடிய ஒரு விஷயம்னு சொன்னால் இந்த ஹிட்டன் ஷிர்க்கு தான், மறைமுகமான இந்த ஒரு ஷிர்க்கை தான் வந்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் நம்மளை ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு நேரத்தில் அவங்களுக்காக நம்ம வந்து அழகுபடுத்தி தொழுகிறதும் நெய் வைப்பு தான். நம்ம தொழுதாலும் அதனுடைய கூலி நமக்கு கிடையாது அப்படின்றத புரிஞ்சு நம்ம அந்த விஷயத்தை நம்ம வந்து செய்யணும். இரண்டாவதாக நம்ம வந்துட்டு பொறுமையாக காக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.